ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மொறுன்னு ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறது, என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். தோசை மாவு 2 கரண்டி எடுத்துக்குவோம். ரவை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதோட 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருவோம். இதுக்கு இடையில் ஒரு சட்னி வச்சிடலாம். சட்னிக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் தேங்காய், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், 1/4 துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 10 சின்ன வெங்காயம், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாக்க அப்படியே சேர்த்துங்க தாளிச்சிட்டு, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து இதில் கொட்டிட்டோம்னா சட்னி ரெடி ஆயிரும். இப்போ அதே ஜாரில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த ஊறி இருக்க ஓட்ஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த ரவையும் ஓட்ஸும் நல்ல மாவாக அரைஞ்சி வர அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த தோசை மாவில் நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டோம்னா நல்லா கலந்துட்டு நம்ம வழக்கம் போல் தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு உப்பு தேவைன்னா பார்த்துட்டு போட்டுங்க. இப்போ தோசை ஊற்றலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மெலிசாக, உங்களால் எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். தேவையான கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுவாக மேலே எம்பி வரும் பாருங்கள். நம்ம இந்த டைமில் தோசையை திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கெட்டு வெந்தோடனே இப்போ இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. டக்குன்னு ஈஸியாக இந்த தோசை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.